இன்றைக்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள். மக்கள் அவரை புரட்சித் தலைவர் என்று அழைக்கிறார்கள். அவர் ஏன் புரட்சித் தலைவர் தெரியுமா? அவர் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகத்தில் குடிசைகள் மிகுந்திருந்தன. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு கூட குடிசைகளுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. எனவே இரவாகிவிட்டால் குடிசைகளிலெல்லாம் இருள் கவிழ்ந்திருந்த நிலை இருந்தது. அங்கு இருக்கிற மாணவர்கள் கூட தெருவிளக்குகளில் வந்து படிக்க வேண்டிய நிலை இருந்தது. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று ஒரு பாடி நடித்தார். ஆனால் அந்த ராமச்சந்திரன் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நிலா குடிசைகளுக்குள் வருவதில்லை. நில வெளிச்சம் குடிசைக்கு வெளியே இருக்கும், ஆனால் குடிசைக்குள் நிலவு வெளிச்சம் வருவதில்லை. எனவேதான் அவர் ஆட்சிக்கு வந்ததும் குடிசை வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மின்சாரத்தை கொடுத்தார். எனவேதான் அவரை ஒளிவிளக்கு என்று அழைக்கிறோம். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார் என்று பாடி நடித்தார். பாடி நடித்துவிட்டு அவர் சென்று விடவில்லை. அது தான் ஆட்சிக்கு வந்ததும் அதை செயலில் காட்டினார். எனவேதான் அவரை புரட்சித் தலைவர் என்று அழைக்கிறோம். வள்ளல்கள் பொதுவாக தன்னை வாழ்த்துகிறவர்களுக்கு தான் வயிறார சோறு போடுவார்கள். ஆனால் தன்னை வசைபாடியவர்களுக்கும் வாழை இலை போட்டு சோறு போட்டவர் புரட்சித் தலைவர். எனவேதான் அவரை பொன்மனச் செம்மல் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு புரட்சித் தலைவருடைய பிறந்த நாள். ஒரு வானம், ஒரு பூமி, ஒரு எம்ஜிஆர். அவர்தான் எம்ஜிஆர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.